இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நரேன் ஆசைப்படுறாரு. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. டாக்டர், அவர் இப்ப எப்படி இருக்காரு? நோ ப்ராப்ளம். ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாரு. உயிருக்கு எந்த ஆபத்து இல்லம்மா. மாயா கோவத்துல சொர்ணமுகி பிடிச்சி தள்ளி விட்டா. அதுல சொர்ணமுகி இறந்துட்டாமா. என்ன சொல்றீங்க? உண்மையாவ சொல்றீங்க? ஆமாம்மா. தன் அம்மாவை கொலை பண்ண கேஸ்ல மாயாவே போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டாமா. என்ன பெருசா சொல்ற? பாலு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காரா? அவர் ஆபத்துல இருக்காருன்னு நான் வசந்தி கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணனே. அவரை காப்பாத்திருப்பாங்கன்னு தானே நினைச்சேன். எப்பவுமே நல்லதை விட கெட்டதுதாம்மா வேகமா வேலை செய்யும். வசந்தி அங்க போறதுக்கு முன்னாடியே சொர்ணமுகி அனுப்பின ஆளு பாலு வீட்டுக்கு போயிட்டான். அவங்க 2 பேருக்கு நடந்த சண்டையில பாலு தலையில பலமா அடிபட்டுச்சாமா. ஐயோ, நீ சொன்னதை வச்சு வசந்தி அங்க போகாம இருந்திருந்தா பாலுவை நேரம் உயிரோடவே பார்த்திருக்க முடியாதுமா. வசந்தி தான் கடைசி நிமிஷத்துல அங்க போய் பாலுவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காமா. இப்ப பாலுக்கு எப்படி இருக்கு? கண்ணு முழிப்பாரான்னு தெரியல. ஆனா அவர் உயிருக்கு ஆபத்துலன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா. இப்போ பாலுவை யார் பாத்துக்கிறா? தனியா இருக்காரு. வசந்தி அவர் கூடவே தான் இருக்கா. நேத்து ராத்திரியெல்லாம் அவ அங்கேயே தான் இருந்திருக்கா. வசந்தி ரொம்ப நல்ல பொண்ணுமா. எப்படிதான் அந்த பொண்ணை ஏமாத்த பாலுவுக்கு மனசு வந்துச்சோ தெரியல. வசந்திய பாலு மட்டும் ஏமாத்தல, நானும் சேர்ந்துதான் ஏமாத்திருக்கேன். பாவத்துல எனக்கு பங்கு இருக்கு பெருசா. நீ என்னம்மா பண்ணுவ? கர்ணன் பிறப்பால நல்லவன் தான். காலம் அவனை கெட்ட சகவாசத்துக்கு பழக்கிடுச்சு. நீயும் அந்த மாதிரிதாம்மா. இப்படி எல்லாம் சொல்லி நான் தப்பிச்சுக்க விரும்பல பெருசா. குருவி கூட்ட கலைச்ச மாதிரி ஒரு குடும்பத்தையும் நான் கலைச்சிருக்கேன். வசந்திக்கு என் மேல அந்த கோவம் இல்லாம இருக்காது பெருசா. நான் பேசின வரைக்கும் அப்படி தெரியலம்மா. வசந்தி உன்னை பத்தி நல்ல விதமா தான் விசாரிச்சா. நாங்க இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து ஓ மேலையும் பாலு மேலையும் கோபப்பட்டு கத்துனாருமா. அப்ப கூட வசந்தி உன்னை விட்டு தராம உனக்காக தான் பறிஞ்சு பேசினா. வசந்தி நீயும் ஒரே வயிற்றுல பிறந்தவங்க தானேம்மா. என்ன ஒண்ணு, வசந்தி மாதிரி ஒரு நல்ல அக்கா கூட சேர்ந்து வாழ உனக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சு. வாழ்க்கையில உனக்கு யாரும் இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு எல்லாருமே இருக்காங்கன்னு சமீபத்துல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இனிமேல் அனாதை இல்லைம்மா. உனக்கு ஒரு நல்ல அம்மா, நல்ல சகோதரி எல்லாருமே இருக்காங்க. இருந்து என்ன பிரயோஜனம் பெருசா? நான் போய் உரிமை கொண்டாட முடியுமா? இவ்வளவு துரோகம் பண்ண என்ன அவங்க ஏத்துப்பாங்களா? அப்படியே அவங்க என்னை ஏத்துக்க தயாரா இருந்தாலும் இந்த தண்டனையில இருந்து நான் வெளியில வர முடியுமா? எல்லாம் முடிஞ்சு போச்சு பெருசா. என் அக்கா நல்லா வாழணும், அதை தவிர என் மனசுல வேற எந்த ஆசையும் இல்லை. மேடம், என்னம்மா வேணும் உனக்கு? மாயாவை பார்க்கணும். நீங்க யாருமா அவங்களுக்கு? அவன் என் தங்கச்சி. போய் பாருங்க, பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க.
சின்ன வயசுல இருந்து நீ என் கூட இருந்திருந்தா உன் கையை பிடிச்சதை நான் நடக்க கத்துட்டு இருந்திருப்பேன். அப்படி நடந்திருந்தா என் வாழ்க்கை ஒழுங்கா இருந்திருக்கும்ல. அக்கா, உன் கைய கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு அந்த தகுதி இருக்கா? நீ கவலைப்படாத, நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். இல்லக்கா, எனக்கு வெளியே வந்து வாழணும்னு ஆசை இல்ல. அப்படி நீ என்ன வெளியில கொண்டு வந்தாலும் மனசால என்னால நிம்மதியா வாழ முடியாது. நான் உனக்கு பண்ண தப்பு ஒவ்வொன்னும் என்ன உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். இங்க இருந்து வெளியில வந்துடலாம். ஆனா என் மனசாட்சிக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. இந்த ஜென்மத்துல நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் தண்டனை அனுபவிச்சிடுறேன். அக்கா, எனக்கு ஒரு ஆசை. அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நான் உன் தங்கச்சியாவே பிறந்ததுல இருந்து உன் கூடவே வாழணும். உன் மடியில படுத்து தூங்கணும். உன் கையை பிடிச்சு நடக்கணும். நீ குடிச்ச எச்சு பால நான் குடிக்கணும். இதுதான் கை ஆசை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ என்ன பார்க்க வந்திருக்கியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நீ இவ்வளவு சீக்கிரம் என்ன மன்னிச்சு ஏத்து பண்ணு நான் நினைக்கவே இல்லை. உன்னை மன்னிச்சிட்டேன்னு யார் சொன்னா? உன்னையும் சரி பாலுவையும் சரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால மன்னிக்கவே முடியாது. என்ன பாக்குற? ஒரே ராத்திரியில உன்னை என் தங்கச்சியை ஏத்துக்க கூடிய அளவுக்கா நீ நடந்திருக்க? நீ பண்ணது சாதாரண தப்பு இல்ல. கண்ணுக்கு முன்னாடி புருஷனை தட்டி பறிச்சவளை எந்த பொண்ணுமே மன்னிக்க மாட்டா. நானும் சராசரி பொண்ணு தானே. புருஷன் பிள்ளைங்கன்னு வாழ்ந்த ஒரு சராசரி பொண்ணு தானே. என்னால மட்டும் உன்னை எப்படி மன்னிக்க முடியும்? இல்ல, நான் உன்னை மன்னிப்பேன் நீ எப்படி எதிர்பார்க்கிற? எதிரிய கூட மன்னிச்சிடலாம். துரோகிய மன்னிச்சா இந்த உலகம் தாங்காது. நேத்து வரைக்கும் உன் மேல கோவப்பட்டு
இன்னைக்கு நீ என் கூட பிறந்தவன்னு தெரிஞ்சதும் அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் மறந்து உன்னை மன்னிச்சிட முடியுமா? இல்ல என் மனசுதான் உன்னை ஏத்துக்குமா? வேணா மாயா, உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நான் தெய்வம் இல்ல. வீட்டுக்கு வந்து என் பிள்ளைங்களை அவுட்டிங் கூட்டிட்டு போனியே, அப்பவே உன் மனசுல ஒரு வன்மத்தோட தானே என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. நீ காணது உண்மையான அன்புன்னு நான் நம்பினே. அந்த நம்பிக்கைக்கு நீ துரோகம் பண்ணிட்டியே. தப்புதான்க்கா. நான் பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா நான் இப்ப பழைய மாயா இல்லக்கா. ஆடின ஆட்டம் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போயிட்டேன். இப்ப நான் எதிர்பார்க்கறது உன்னோட பாசம் மட்டும்தான். ஒருத்தர் வாழும் போதே பாசத்தை காட்டணும். செத்ததுக்கு அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்ல. நீ இப்ப அதான் பண்ணிருக்க. நான் இப்ப உன்னை பாசத்துல பார்க்க வரல. நான் இப்ப வந்ததுக்கு வேற காரணம் இருக்கு. என் புருஷன் பாலு மேல தானே நீ ஆசைப்பட்ட. அவருக்காக தானே என்னையும் என் பிள்ளைங்களையும் ஆட்டி வச்ச. இப்ப அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த பாலுவை உன்கிட்ட ஒப்படைக்க தான் நான் வந்திருக்கேன். பாலுவை உன்கிட்ட ஒப்படைக்கணும்னா உன்னை பெயில்ல எடுக்கணும். இந்த 2 காரணத்துக்காக தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். மத்தபடி நீ செஞ்சதை மறக்கவும் முடியாது, உன்னை மன்னிக்கவும் முடியாது. இல்லக்கா, எனக்கு பெயிலும் கிடைக்காது, தண்டனையும் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இல்ல. நீயும் பாலுவும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழணும். பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழணும். அதுதான் என் ஆசை. அது நடந்துட்டா நான் தூக்கம் அடைக்கூட சந்தோஷமா போவேன். நீ பிச்சை போட்டு எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, என் கூட பிறந்த உன்னை மன்னிச்சாலும் மன்னிப்பேன். எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் துரோகம் பண்ண, எந்த ஜென்மத்திலும் தீராத பாவத்தை பண்ண என் புருஷனை மன்னிக்கவோ ஏத்துக்கவோ நான் தயாரா இல்ல. இனிமே அவரை ஏத்துக்கிட்டாலும் அவர் கூட வாழற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஆள் செஞ்ச துரோகம் தான் என் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் எப்படி அந்த ஆள் கூட வாழறது? குமரா, வசந்திய பாத்தியா? மாப்பிளைக்கு இப்ப எப்படி இருக்கு? அவரை விடுமா. நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாலே சொர்ணமுகி, அவ நிலைமை என்னாச்சு தெரியுமா? என்னப்பா சொர்ணமுகிக்கு என்னாச்சு? சொர்ணமுகி செத்து போயிட்டான். குமரா, என்னப்பா சொல்ற? பாவத்தோட சம்பளம் மரணம்னு சொல்லுவாங்களா, அது உண்மையாயிடுச்சுமா. அதுவும் அவளுக்கு மரணம் எப்படி வந்துச்சு பாத்தியா? அவ வளர்த்த மாயாவே சொர்ணமுகியை கொலை பண்ணிட்டா. மாயா மாயா கொலை பண்ணிட்டாளா? ஆமாம்மா, நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக சொர்ணமுகி கூடுத்துட்டு இருந்த கத்தி இப்ப அவளே பதம் பார்த்துருச்சு. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியலையப்பா. மாயா மாயா எப்படி அவளை? சொர்ணமுகி பாலுவை கொல்றதுக்காக ஆள் அமைச்சிருக்கா. இது தெரிஞ்ச மாயா அவகிட்ட சண்டை போட்டிருக்கா. அந்த சண்டையில சொர்ணமுகியை கோவத்துல பிடிச்சி தள்ளியிருப்பா போல இருக்கு.
தலையில் அடிபட்டு சொர்ணமொழி அங்கேயே செத்து போயிட்டாலாமா. குமரா, இப்ப மாயா எங்க இருக்கா? கொலை பண்ணவளை கூட்டிட்டு போய் அயன சபையில் உட்கார வைப்பாங்க. மாயா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கா. அவளே போய் போலீஸை சரண்டர் ஆயிட்டாலாம். இப்படி எதுக்கு மாறுற? டேய், நான் மாயாவை பெத்தவடா. சொர்ணமுகிக்காக தொப்பல் குடி உறவையே தொலைச்சிட்டு நிக்கிறவனா. அந்த பாசம் அவகிட்ட இல்லையம்மா. அன்னைக்கு கோயிலில் பாலு கல்யாணம் பண்ணிக்கும் போது அவகிட்ட நீ எப்படி கெஞ்சின? நீ தான் அவன் அம்மான்னு தெரிஞ்சும் அவன் கூட கொஞ்சம் கூட இறக்கம் காட்டவே இல்லையம்மா. இப்ப அவ கஷ்டப்படுறானதும் நீ என்னமே இறக்கப்படுற. அவ செஞ்ச பாவம் அவளை வாழ விடல. பெத்த அம்மாவை அழ வச்சா, சொந்த அக்காவோட வாழ்க்கையை தட்டி பறிச்சா. அப்படி தட்டி பறிச்ச வாழ்க்கை அவளுக்கு எப்படிமா நீடிக்கும்? வேண்டாம் குமரா, நடந்த எதுக்குமே மாயா காரணம் இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். மாயா பாவம்பா, நான் அவளை பார்க்கணும்டா. டேய், என்ன கூட்டிட்டு போடா. நீங்க அட்மிட் ஆகிறதுக்கு காரணமே அந்த மாயா தான். அதை முதல்ல மனசுல வச்சுக்கோ. சரி, டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறோம். நீ வாங்க போலாம். வா வருண், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வருண் வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். வா வருண், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்ச நாளாவே நீ வரதே இல்ல. பிஸி ஆயிட்ட போல இருக்கு. அப்படிலாம் இல்ல ஆண்டி, நானும் நரேனும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சுனிதா, அகிலா எங்கம்மா? அண்ணி மேல ரூம்ல கூட்டு இருக்காங்க. போ. சரிப்பா. அப்புறம் வருண், என்ன சாப்பிடுற? காஃபி எடுத்துட்டு வரட்டா? லஞ்சே ரெடியா இருக்குமே, நம்ம கூட சாப்பிட்டுட்டோம் அவன். பரவாயில்ல அங்கிள், நான் 100 நாளைக்கு சாப்பிட்றேன். அண்ணி, அண்ணி, வருண் அண்ணன் வந்திருக்காரு. அப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்க எல்லாரையும் பார்க்க வேண்டியிருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அங்கிள். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம், இந்த குடும்பத்தை எவ்வளவு சந்தோஷமா நான் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு குடும்பத்துல நான் பிறக்காம போயிட்டேன்னு நான் ஏங்கியிருக்கேன். நரேனோட லைஃப் இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல முடியும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. லைஃப்ங்கிறது ஒண்ணுமே இல்லை அங்கிள். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் வருது. எவ்வளவோ கனவுகளோட ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல நேரத்துல அதெல்லாம் கனவாவே போயிடுது. உண்மைதான் வரும். எங்க ஃபேமிலிக்குள்ள இருந்த ஒவ்வொருத்தரோட கனவும் அப்படித்தான் காணல் நீர் மாதிரி காணாமலே போயிடுச்சுப்பா. அது எல்லாத்துலயும் எனக்கு மிகப்பெரிய வேதனை எது தெரியுமாப்பா? எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய பிள்ளைக்கு நான் கொள்ளி வைக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன்ப்பா.